இப்பெல்லாம் திருடு மூடா திருட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அரசாங்க அதிகாரி, இங்க மருத்துவ முகாம் போடுற மாதிரி இருக்கும், அது குறித்து நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்குள்ள வந்து 8 லட்சம் ரூபாய் பீரோல இருந்து ஆட்டையை போட்டிருக்கு இந்த ரோஸ் கலர் சுடிதார் போட்டு வர இந்த லேடி. இது எங்க நடந்திருக்குன்னா சென்னை அம்பத்தூர்ல ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல குடியிருக்கிறவர் தான் கோபாலகிருஷ்ணன். அவருக்கு வயசு 63 சொல்றாங்க. அவர் வீட்டுல இல்லாதப்ப அவர் மனைவி வந்து மொட்டை மாடியில வந்து துணி காய போட்டுக்கிட்டு இருந்தா சொல்றாங்க. அந்த நேரத்துல இந்த லேடி வீட்டுக்குள்ள போயிருக்கு. அவங்க வீட்டுக்குள்ள போய் பீரோவை திறந்து 8 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொஞ்சம் நகையும் எடுத்துட்டு விறுவிறுன்னு வெளியில வந்திருக்கு. அப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்க லேடி ஒருத்தவங்க லாக் பண்ணிட்டாங்க. யார்மா நீ அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வர அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அரசாங்க அதிகாரி, இந்த ஏரியால ஒரு மருத்துவ முகாம் போட போறோம், அதை பத்தி தகவல் தெரிவிக்கிறதுக்காண்டி நான் வீடு வீடா வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, உங்க வீட்டுக்கும் வந்து சொல்லலாம்னு தான் இருந்தேன், இந்த மாதிரி மருத்துவ முகாம் போட போறோம், இந்த மாதிரியான செக்அப்லாம் இருக்கும், நீங்க வந்து கலந்துக்கணும் அப்படின்னு. இந்த ஃபுல் பாடி செக்அப் இது எல்லாமே ஃப்ரீ, இது அரசாங்கத்துல இருந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்ட பக்கத்து வீட்டு பெண் கொஞ்சம் சந்தேகமாவே இருந்திருக்காங்க. இருந்தாலும் அதை சொல்லிட்டு அந்த லேடி கிளம்பிருச்சு. இது இப்படி போயிட்டு இருக்கையில மாடியில துணிக்காய போட்டுக்கிட்டு இருந்த ராஜேஸ்வரி வீட்டுக்குள்ள வந்து பார்த்திருந்திருக்காங்க. அப்ப பீரோ திறந்து இருந்ததுக்கு அதுல இருந்த 8 லட்சம் ரூபாய் பணமும் நகையும் கதறி அடிச்சு வெளியில வரும்போது அந்த பக்கத்து வீட்டுக்கார லேடியை பார்த்துட்டு, இந்த மாதிரி பணத்தை காணா, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு லேடி வெளியில வந்துச்சு. அரசாங்க அதிகாரி மருத்துவ முகாம் ஒன்று போட போறோம், அதை பத்தி விளக்கம் சொல்றதுக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னிச்சு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து விசாரிக்கும் போது தெரிய வருது, அந்த ஏரியா முழுக்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவ முகாம் போட போறோம், அதை தெரிவிக்க வந்த அரசாங்க அதிகாரி அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் இந்த லேடி நோட் அவுட். அதுல தனியா இருந்தவங்க, இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஆள் இல்லாம கதவு திறந்து இருந்தவங்க அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் நுழைஞ்சு ஆட்டையை போட முயற்சி பண்ணி அதுல சிக்கினதுதான் ராஜேஸ்வரி வீட்டுல 8 லட்சம் ரூபாய் பணமும் நகை. இப்ப போலீஸ் வந்து இந்த லேடியோட போட்டோவை இந்த வீடியோலாம் வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதோட முக்கியமா ராஜேஸ்வரி வீட்டுல எப்படி 8 லட்சம் ரூபாய் இந்த பீரோல இருக்குன்னு இந்த லேடிக்கு எப்படி தெரிஞ்சது, அதே மாதிரி இந்த லேடி எல்லார் வீட்லயும் போயிட்டு மருத்துவ முகாம் பத்தி பேசி இருந்திருக்குன்றதையும் போலீஸ் விசாரணையில தெரிய வருது. அம்பத்தூர் போலீஸ் இந்த பொம்பளை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சந்தேகப்படும்படியான நபர்கள் சும்மா ஒரு ஃபைலை தூக்கிட்டு நாங்க அரசாங்க அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க. யாரு என்னன்னு தெளிவா கேளுங்க, ஐடி கார்டெல்லாம் காட்ட சொல்லுங்க. அப்படிலாம் எதுவும் காட்டல அப்படின்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. மக்களே உஷாரா இருங்க, ஃபைல் எல்லாம் தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.